வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து. நம்ம ஒரு சில தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக கடந்த சில நாட்களாக வீடியோக்கள் கொடுக்க முடியல. அது என்னென்னா, என்னுடைய குலதெய்வம் கோயிலில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் அங்கே அடிக்கடி போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒரு சில வீடியோக்கள் கொடுக்கறது கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான். இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக என்னுடைய சேனலை இணைந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீவாரி ஜோதிடத்தின் பணிவான வணக்கங்கள். அதுபோல் நம்ம தொழில் ரீதியாக, அதாவது ஒரு பணி இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோட தொந்தரவுக்கு நம்ம ஆளாயிருக்கோம் அப்படின்ற விஷயத்த ஒரு ஜாதகம் சொல்லுதுன்னா, அந்த ஜாதகம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்திகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி தசாபுத்திகள் ஓடும்போது அந்த தசா கிரகங்கள் எல்லாம் எவ்வாறு அந்த பணி செய்ய விடாமல் அல்லது மேலதிகாரிகளுடைய தொந்தரவுக்கு ஆளாவாங்க, அல்லது நமக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அல்லது அந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்ககிட்ட நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றத அந்த வீடியோ கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு மேலதிகாரியோட டார்ச்சர் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா பர்டிகுலராக ஒரு 2 பேர் மேலே மட்டும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாகவே கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. மிச்சம் 8 பேர் ஸ்லோவாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த மேலதிகாரியோட டார்ச்சர் எப்படி இருக்கும், அந்த மேலதிகாரியோட ப்ரெஷர் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி இவங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோச்சார ராகுவோடு மாந்தி சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருக்கும்போது, ராகு சுற்றி வருது இல்லைங்களா, அப்போ ராகு சுற்றி வரும்போது மாந்தியை போய் தொடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு 10ஆம் இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 10ஆம் இடத்துல மாந்தியும் ராகும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அப்போ அவங்க வேலை போயிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இயற்கையாக அவங்களே வேலை வேணாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவனோ அல்லது மனைவியோ அந்த வேலையை உதறி விடுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏற்படும். அப்போ இப்படி ஒரு சூழல் உருவாகும் போது அவங்களுடைய சுயஜாதகத்தில் கோச்சார ராகுவோடு மாந்தி இருக்கக்கூடிய வீட்டில் ராகு ஏறும்போது, அதை போகும்போது கோச்சாரத்தில் சுற்றி வரும் அந்த கிரகங்கள். இப்போ மேசராசியில் இருக்குது மாந்தி அப்படின்னா, கோச்சார ராகு மாந்தி போய் மேசராசியில் தொடும்போது அவர்களுக்கு அந்த பணி இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு டார்ச்சர்கள், அதாவது ஒரு கடுமையான ஒரு போராட்டமான, ஏண்டா வேலை பார்க்குறோம், அந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும். இது எல்லாமே அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து நம்மளே இந்த கோச்சாரராக எப்போ போய் நம்ம மாந்தி இருக்கிற இடத்த தொடப்போகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் மாந்தியை தாண்டும் போது மறுபடியும் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அது எப்படி மாந்தியை தாண்டும் போது பிறகு கிட்டத்தட்ட அந்த 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் ராகு பயிற்சி, கேது குரு பயிற்சி நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி குரு பயிற்சி, கேது பயிற்சி, ராகு பயிற்சி இப்படி நடக்கும்போது, அதே போல் இந்த கோச்சார ராகுவை குரு பகவான் பார்வை செய்தாலும் கூட அந்த தாக்கம் குறையும். அந்த மாதிரி சூழலாம் இருக்குது. அப்போ கோச்சார ராகு இந்த மாதிரி போகும்போது தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுபோல் மேலதிகாரிகளோட தொந்தரவுகளுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அப்போ இதுக்கு என்னங்க செய்கிறது, வழிபாடு முறைகள் எது இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மாதாபிதான்றது, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த மாதாபிதாவாக இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இந்த குரு பகவானோட வழிபாடு கூட சேர்ந்து ராகு வழிபாடும் பண்ணணும். ஏன்னா கோச்சார ராகு தான் போய் மாந்தியை தொடுறார். மாந்தியை தொடும்போது கண்டிப்பாக வேலையில் பயங்கர பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்குறோம். அப்போ குரு பகவானை வழிபாடு பண்ணுறதும் ராகு பகவான வழிபாடு பண்ணுறதும், பாம்பு சர்ப்ப வழிபாடு செய்வதும் அல்லது சர்ப்ப தோஷ நிவர்த்தி செய்வதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில்
சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாகவுடையது உங்கள் பிரசன்ன தேனி சிவா. என்னுடைய குலதெய்வம் கோயிலில் பணிகள், அதாவது கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு சில தவிர்க்க முடியாத சூழலில் வீடியோக்கள் அதிகம் போடக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இருந்தாலும் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோக்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். அதுபோல் இதுவரைக்கும் என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கட்டுமான பணிகளுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் ஸ்ரீவாரி ஜோதிடத்தின் சார்பாக வணக்கங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள்.